முன்னாள் காதலர் நெஸ்வாடியா மீது மானபங்க புகார் அளித்த நடிகை பிரீத்தி ஜிந்தா அமெரிக்காவிலிருந்து மும்பைக்கு ஞாயிறன்று திரும்பினார். அவரது வாக்குமூலத்தை மும்பை போலீசார் விரைவில் பதிவு செய்ய உள்ளனர். ஐபிஎல் போட்டிகளில் அங்கம் வகிக்கும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணியின் உரிமையாளர்களாக நடிகை பிரீத்தி ஜிந்தா, மும்பை தொழிலதிபர் நெஸ்வாடியா ஆகியோர் இருந்து வருகின்றனர். மே 30ஆம் தேதி மும்பை வான்கடே அரங்கில் பஞ்சாப் சென்னை அணிகள் மோதிய போது பெவிலியனில் எந்த காரணமும் இன்றி தன்னை மிக மோசமாக திட்டியதோடு கையை பிடித்து இழுத்தும் அவமானப்படுத்தியதாக நெஸ்வாடியா மீது மும்பை போலீசில் பிரீத்தி ஜிந்தா புகார் அளித்தார். முன்னாள் காதலர் நெஸ்வாடியா மீது புகார் அளித்த கையோடு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் உறவினர் வீட்டுக்கு விடுமுறையை கழிக்க பிரீத்தி ஜிந்தா சென்று விட்டார். இதனிடையே புகார் தொடர்பாக இந்திய கிரிக்கெட் வாரிய செயலாளர் சஞ்சய் பட்டேல் உள்ளிட்ட பலரிடமும் மும்பை போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். கடந்த புதனன்று பிரீத்தி ஜிந்தாவை போனில் தொடர்பு கொண்ட மும்பை போலீஸ் கமிஷனர் ராகேஷ் மரியா உடனடியாக மும்பைக்கு திரும்பி வந்து வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைக்கும்படி கேட்டுக் கொண்டார். புகார்தாரரின் வாக்குமூலத்தை பதிவு செய்தால் மட்டுமே வழக்கு விசாரணையை முன்னெடுத்துச் செல்ல முடியும் என்றும் பிரீத்தி ஜிந்தாவிடம் கமிஷனர் ராகேஷ் கூறினார். இதையடுத்து அமெரிக்காவிலிருந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் புறப்பட்ட பிரீத்தி ஜிந்தா மும்பைக்கு ஞாயிறன்று வந்து சேர்ந்தார். அவரிடம் திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் போலீசார் விசாரணை நடத்தி வாக்குமூலத்தை பதிவு செய்வர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரீத்தி ஜிந்தாவின் வீட்டுக்கே சென்று வாக்குமூலத்தை பதிவு செய்ய மும்பை போலீசார் திட்டமிட்டுள்ளனர். பிரீத்தி ஜிந்தாவுக்கு தொந்தரவு தரக்கூடாது என்று எச்சரித்து மும்பை நிழல் உலக தாதா ரவி பூஜாரி போன் மூலம் மிரட்டல் விடுத்ததாக நெஸ்வாடியாவின் தந்தை நுஸ்லி வாடியா கடந்த வாரம் மும்பை போலீசில் புகார் அளித்தது இவ்வழக்கில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து மும்பையில் வாடியா குடும்பத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது.